ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழில் இருக்க தமிழறிஞர்கள் அந்த டாப்பிக்கில் வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவரை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அவரை பற்றி இது முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து எந்த மாதிரி கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கலெக்ட் பண்ணுற கொஷின்ஸில் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கவிமணி பற்றி எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் புதுசாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ஹேண்ட் ரிட்டனாக வந்து கொடுத்துருக்கோம். யாருக்காச்சும் வேணும்னாலும் நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம். காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்ற பாடியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர் தான் வந்து பாடியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரூபாயத் என்பதன் பொருள். ரூபாயத் என்றால் 4 அடி செய்யுள். இந்த ரூபாயத் பற்றி யார் பாடியிருப்பாங்கன்னா உமர் கய்யம் இருப்பாருங்க இல்லையா, அவர் தான் வந்து பாடியிருப்பார். இந்த உமர் கய்யம் பாடல்களை வந்து தமிழில் மொழிபெயர்த்தது யாருன்னு கேட்டாலும் நம்ம கவிமணி தான். சரிங்களா, அதனால் வந்து கரெக்டாக அதை பார்த்துக்கோங்க. உமர் கய்யம் பாடல்களை தமிழ் மொழிபெயர்த்தவர் வந்து கவிமணி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நெஞ்ச எழும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் வந்து கவிமணி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பாடல் வரி கொடுத்துருக்காங்க. அந்த சைடு வந்து அது யார் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள். ஃபஸ்ட்டு காலை மாலை உலாவினிதம் இதை வந்து யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தான் சொன்னது. அடுத்தது பாருங்கள். மீதுன் விரும்போல் அது என்ன சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் தான் சொல்லியிருப்பார். அடுத்தது திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இது வந்து யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் சொல்லியிருப்பார். அடுத்தது மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு இது வந்து யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து 4123. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கவிமணி என்னும் பட்டம் தேசிய விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சென்னை மாகாண தமிழ் சங்கம் தான் வந்து தேசிய விநாயகருக்கு வந்து கவிமணி என்னும் பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக பார்த்துங்க. தேசிக விநாயகனாருக்கு வந்து கவிமணி பட்டத்தை கொடுத்தது வந்து சென்னை மாகாண தமிழ் சங்கம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாழாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. ஏன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா டி.கே. சிதம்பரம் அவர் தான் வந்து புகழ்ந்து வந்து பாடியிருக்காரு. அடுத்தது பாருங்கள். சீடைக்காக சிலேட்டு பணயம், முறுக்குக்காக மோதிரம் பணயம், காப்பிக்காக கடுக்கன் பணயம். இப்பாடலின் ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கவிமணி தேசிக விநாயகம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உமர் கய்யம் ரூபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ரூபாயத் இப்போ தான் நம்ம பார்த்தோம். ரூபாயத்னா 4 அடி செய்யுள். அடுத்தது பாருங்கள். ஆண்டி பண்டாரம் உனை வேண்டி கொண்டேனே என்னும் நாட்டுப் பாடலை ஒட்டி டீனாதார் விண்ணப்பம் பாடியவர்.
கவிமணி தேசிக விநாயகனார். பாருங்கள், தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் வந்து யாருன்னு கேட்டாலும் கவிமணி தேசிக விநாயகனார். அவர் எந்த நாட்டுப்புற பாடலை ஒட்டி அதை வந்து பாடினார்னு கேட்கலாம். அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பொறுத்தை கொடுத்துருக்காங்க. அந்த சைடு வந்து தொடர்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சைடு அது வந்து யார் சொன்னது அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். எங்கள் பகைவர் எங்கே மறைந்தார், இது சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பார். அடுத்தது பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் என்ன சொன்னது வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா நாமக்கல் கவிஞர் சொல்லியிருப்பார். அடுத்தது இதை வந்து எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என சொன்னது வந்து கண்ணதாசன். அடுத்து சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் என சொன்னது வந்து கவிமணி. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 4312. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது தனியாக கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அடுத்தது பாருங்கள், சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளில் தமிழிலிருந்து முழங்க வேண்டும் என்ற பாடல் வரிகளை இயற்றிய கவிஞர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கவிமணி. சாலைகளில் பல தொழில் பெருக வேண்டும், சபைகளில் தமிழிலிருந்து முழங்க வேண்டும் என பாடியவர் வந்து கவிமணி. அடுத்தது நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதித் தொழுது எழுக ஓர்ந்து, இவ்வாறு திருக்குறளின் பெருமையை பாடியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. கவிமணி. திருக்குறளை புகழ்ந்து வந்து பாரதியார்னு சொல்லியிருப்பார், பாரதிதாசன் சொல்லியிருப்பார். பாருங்கள், கவிமணியும் பாடியிருக்காரு. அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்த சொல்லியிருக்காங்க. நூல்களும் ஆசிரியரும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இப்போ கரெக்டாக பொறுத்த சொல்லியிருக்காங்க. பாண்டியன் பரிசு பார்த்திங்கன்னா யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடைய படைப்பு. அடுத்தது வந்து குயில் பாட்டு, இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரோட படைப்பு. அடுத்தது வந்து ஆசிய ஜோதி, இது வந்து யாருடைய படைப்புன்னா கவிமணியோட படைப்பு. சங்குலி வந்து நாமக்கல் கவிஞர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3142. அடுத்தது பாருங்கள், ரூபாயத் என்ற சொல்லின் பொருள் நான்கடிச் செய்யுள். இப்போ தான் நம்ம பார்த்தோம், அதே ரிப்பீட் ஆகிருக்கு. கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரூபாயத் என்ற சொல்லின் பொருள் வந்து நான்கடிச் செய்யுள். அடுத்தது மருமக்கள் வழி மான்மியம் என்னும் நூலின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவிமணி. கரெக்டாக பார்த்துக்கோங்க. மருமக்கள் வழி மான்மியம் என்னும் நூலின் ஆசிரியர் வந்து கவிமணி. ஆப்ஷன் பி. அடுத்தது தொடர்கள், அப்போ அதை சொன்ன சான்றர்களை வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக அதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழை, இதை சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என சொன்னது வந்து திருமூலர். எல்லாருக்கும் அது தெரிஞ்சது தான். அடுத்தது தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் நான் பாடியது வந்து கவிமணி. இப்போ தான் முன்னாடி பார்த்தோம். அடுத்து வந்து உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என பாடியவர் வந்து திருவள்ளுவர். கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. இதுமாதிரி தனியாக ஒரு தொடரை கொடுத்துட்டு அதை யார் சொன்ன மாதிரி கூட கேட்கலாம். அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நாடகச்சாலையொத்த நற்கால சாலை என்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து யார் கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. கவிமணி. கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் கவிமணி. இதுவும் ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த கொஸ்டின் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. மருமக்கள் வழி மான்மியம் நூலை எழுதியவர் அது வந்து கவிமணி. அடுத்தது பொருந்தாத இணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இந்த சைடு வந்து வரிகள் கொடுத்துருக்கேன், அந்த சைடு வந்து ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. அது வந்து எது தவறாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர் கனியின் பூங்கொன்றன், அது வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என பாடியவர் வந்து நாமக்கல் கவிஞர், அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது பங்கராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் என பாடியவர் வந்து கவிமணி, இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து வந்து
தேனுக்கும் செந்தமிழே நீ கனி. பாடியவர் வந்து பாரதியார்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. வந்து பாரதிதாசன் வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திரும்ப அதே தான் கேட்டிருக்காங்க. நாடகச்சாலையொத்த நற்காலச்சாலை என்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூடியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கவிமணி தேசிக விநாயகனார். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதே கொஸ்டின் செகண்ட் டைம் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கல்லை பிசைத்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாலாட்டு பாடலை பாடியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. கரெக்டாக பார்த்துக்கோங்க. கல்லை பிசைத்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாலாட்டு பாடலை பாடியவர் வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அடுத்தது கொஸ்டின் பாருங்கள். மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. கவிமணி தேசிக விநாயகம். கரெக்டாக பார்த்துக்கோங்க. மலரும் மாலையும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா கவிமணி தேசிக விநாயகம். அடுத்தது பாருங்கள். இந்த சைடு வந்து உங்களுடைய சிறப்பு பெயரை அந்த சைடு ஆசிரியர் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. தேசிய கவிஞர் வந்து யார் நமக்கு தெரியும்? பாரதியார். புரட்சி கவிஞர் வந்து யார் நமக்கு தெரியும்? பாரதிதாசன். காந்திய கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர். கவிமணி வந்து தேசிய விநாயகம் பிள்ளை. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3, 4, 2, 1. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சரியான இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட வரிகளோட ஆசிரியர் வந்து கவிமணி. அதனால தான் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம் உயிர் உள்ளளவும் இதம் ஓதி உணர்த்தின் உருவோமை. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி சரியாக பொருந்தும் எதுகை உள்ள இணையை எடுத்தெழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. தேனிலே ஊனிலே அடி எதுகை. கரெக்டாக இருக்குது. இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். ஃபுல்லாக வந்து இப்போ கவிமணியை பார்த்து ஃபுல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப்பில் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.